Find the area of the region bounded between the parabola y square is equal to 4ax and its lattice rectumனு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு y square is equal to 4axனாலே நம்மளுக்கு ஜென்ரல் தெரியும், ஓப்பன் ரைட்வேர்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் ரைட்வேர்டு, இது 0ங்கிறது ஆரிஜின், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது y square is equal to 4axங்கிற கர்வு. ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுற லைன் பேர் தான் அது லேட்டஸ் ரெக்டம். ஓகேவா? ஃபோக்கஸ் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு a,0 ஜென்ரல் கேஸில் a,0 இல்லையா? அப்போ நம்மளே இந்த கர்வுக்குள்ளார இருக்கிற ஏரியா அப் டு என்னது லேட்டஸ் ரெக்டம் வரைக்கும் உள்ள ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஷேடட் போர்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட லிமிட்ஸ் தெரியும், 0 to aன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸோட லிமிட்ஸாக மாற்றிக்கணும். ஒய், ஏன்னா ஒய்யை வந்து என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக எல்லாத்தையுமே மாற்றிடணும். நம்மளுக்கு இந்த ஒரு போர்ஷன் கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், இது அப்படியே இது சிமெட்ரிக்கலாக இருக்கு இல்லையா, அதனால் ட்வைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் ஏரியா கிடச்சிரும். 2 தடவை கண்டுபிடிக்க தேவையில்ல, ஒரு போர்ஷனுக்கு கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டோட்டல் ரீஜனுக்குள்ள ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அப்போ y என்னன்னு தெரியணும், ரூட் ஆஃப் 4ax which is equal to 2 root a into root x. ஓகேவா? இப்போ yக்கு பதிலாக அதை மாற்றிக்கலாமா? அப்போ என்ன ஆகும், 2 இன்டகிரேஷன் 0 to a, இந்த yக்கு பதிலாக 2 root a into root x. அந்த 2 root aவை நம்ம இங்கே கூட எடுத்து எழுதிக்கலாம் வெளியில், root x மட்டும் உள்ளே வச்சிங்க into dx. ஓகேவா? அப்போ இதை நடத்தி மல்டிப்ளை பண்ணிங்க 4 root aன்னு கிடைக்கும். ரூட் எக்ஸ்னால் என்னது, x பவர் ஹாஃப்னு அர்த்தம். அப்போ x பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 இன்டகிரேஷன் பண்ணும்போது x பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஹாஃப் ப்ளஸ் 1 பண்ணிக்க வேண்டியதான். லிமிட் அப்ளை பண்ண வேண்டியது 0 to a. ஸோ 4 root a x power 3/2 divided by 3/2 0 to a. ஓகேவா? 4 root a into அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் a போட்டு போகிறோம். ஸோ a பவர் 3/2, இந்த 3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம், 2/3ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? மைனஸு லோயர் லிமிட் 0ன்னு கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண என்ன ஆகிடும், எக்ஸு டிவைடட் பையில் இருக்குது, மல்டிப்ளை பையில் இருக்குன்னு எல்லாமே என்ன ஆகிடும், டோட்டலாக சேர்ந்து 0ன்னு ஆகிடும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 4 root a இன்ட்டு 2/3 a க்யூப், அதுக்கு ரூட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது a இன்ட்டு a அதுக்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 2 ஏக்கு பதிலாக ஒரு ஏ வெளியில் எடுத்துடலாம், ஒரு ரூட் ஏ ஒரு ஏ மட்டும் ரூட்டுக்குள்ளாரே இருக்கும். ஸோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். 4 root a இன்ட்டு 2/3 a root aன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ரூட் ஏவும் சேர்ந்து ஏ ஸ்கொயர்னு, ரூட் ஏவும் சேர்ந்து ஏன்னு ஆகிடும். இங்கே ஒரு ஏ இருக்கிறதுனால a ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 8/3 a ஸ்கொயர், அதான் இதனுடைய ஆன்சர், ஸ்கொயர் யூனிட்ஸ்.